உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சங்கவி, இந்த பால். கையில பால் இருக்குடி. ஐயோ இரு. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? திடீர்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிற, திடீர்னு ஆடுற பாடுற, என்ன ஆச்சு உனக்கு? அம்மா, நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாமா? பொண்ணு பார்க்கவா? யார் வரா? சும்மா தாண்டி கேட்டேன். யார் சொன்னா? பவித்ரா தாமா இப்ப போன் பண்ணி என்கிட்ட சொன்னா. நாளைக்கு காலையில வராங்களாம். உடனே எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு பவித்ரா தாமா ஏற்பாடு பண்ணிருக்கான். ஆனா அப்பாதான் எப்பவுமே இது புரியாம பவித்ராவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னாச்சுமா? உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குடி. அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்ப பொண்ணு பார்க்க தாமோதர அண்ணன் குடும்பத்தோட வராருன்னு சொன்னா உங்க அப்பா என்ன சொல்ல போறாரோ தெரியல. நான் போய் அப்பா கிட்ட கேக்குறேமா. ஆதி வீட்ல இருந்து எல்லாரும் என்ன பார்க்க வராங்கன்னு நானே சொல்லிடுறேன். இருடி. ஏய், இதெல்லாம் பெரியவங்க பேசிப்பாங்கடி, நீ கொஞ்சம் சும்மா இரு. பெரியவங்க பேசும்போது பேசட்டும், நான் இப்ப போய் அப்பா கிட்ட சொல்றேன். ஏய் சங்கவி, நான் வந்து நிக்கிறேன், என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களாப்பா? ஓ, என்கிட்ட பேசுனே சங்கவி. உனக்கு அப்பான்னு ஒருத்தன் வீட்டுல இருக்கான்னு கூட ஞாபகம் இருக்கா? ஏன்பா அப்படி சொல்றீங்க? இல்ல, இப்பெல்லாம் என்கிட்ட சண்டை போடுற, இல்லனா எதையாவது போட்டு உடைக்கிற, இல்லனா என்னை எதிர்த்து பேசுற. இப்ப என்னடா திடீர்னு நீயா வந்து பேசுறிய? அதிசயமா இருக்கா? அதான் கேட்டேன். அப்பா விளையாடாதீங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதான பார்த்தேன். ஏதோ காரியம் நடக்கணும்னு வந்து நிக்கிற. சொல்லு சொல்லு. நீங்க என்ன பாருங்கப்பா, அப்பதான் நான் சொல்வேன். சொல்லணும்னு முடிவு பண்ணி தானே வந்திருக்க, சொல்லுமா. இல்ல, நீங்க என்ன பாருங்க. சரி சொல்லு, என்ன விஷயம்? அப்பா, நாளைக்கு என்ன பாக்குறதுக்காக தாமோதரன் அங்கிள் ஃபேமிலில எல்லாரும் வராங்களாம். உன்ன பார்க்கத்தானே வரட்டும், அதுக்கு என்ன இப்போ? ஐயோ இல்லங்க, அவங்க சாதாரணமா எப்பவும் வர மாதிரி வரல. நம்ம சங்கவிய பொண்ணு பார்க்க வராங்க. யார் உங்ககிட்ட சொன்னது? பவித்ரா தான்ப்பா சொன்னா. அவதான் எனக்கும் அதிகம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அங்கிள் கிட்ட பேசி. பவித்ரா சொன்னாளா? அப்படின்னா நாம எல்லாரும் அவ சொல்றத கேட்க வேண்டியதுதான். ஐயோ இல்லங்க, அவ சங்கவிக்கு ஃப்ரெண்ட் இல்ல, அதனால அவ முதல்ல சங்கவி கிட்ட சொல்லிருக்கா. பவித்ரா சொன்ன போதும் நாமளும் உடனே தலையாட்டிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? முதல்ல அவங்க வர்றது போறதெல்லாம் தெரிய வேண்டியது எனக்கு. ஆனா நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லப்பா, தாமோதரன் அங்கிள் உங்ககிட்ட பேசுவாரு. தாமோதரன் தானே, பேசட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் என்னைய பார்த்துட்டு நிக்கிறீங்க? கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா போன் பா, யாருன்னு பாருங்க. சொல்லு தாமோதரா. ராஜசேகர், ஃப்ரீயா இருக்கியா? கொஞ்சம் உன் கூட பேசலாமா? நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். சொல்லுடா. இந்த அண்ணாநகர் சிக்னல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது நாம கோட் பண்ண பட்ஜெட்டையும் தாண்டும் போல இருக்கு. அப்புறம் இந்த செங்கல்பட்டு ஏரியால நம்ம லே அவுட் பக்கத்துல
ஏதோ பார்மசி கம்பெனி வருதாமே. பாத்தி அம்மா அப்பாவை அங்கிள் எதுக்கு போன் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்படி பேசுறாருன்னு. ரொம்ப மாறிட்டாரு உங்க அப்பா. அப்புறம் சிங்கனேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு லேண்ட். டே இருடா, ஒரு நிமிஷம் என்ன பேச விடு. இப்ப நான் உன்கிட்ட பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக போன் பண்ணல, நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக போன் பண்ணேன். நம்ம குடும்பம்னு ஒண்ணு இருக்கா தாமோதரா? இருக்கு ராஜசேகர். இனிமே உன் குடும்பம் என் குடும்பம்னு இல்லாம நம்ம குடும்பமா மாறப்போகுது. நீ ஏதோ சொல்ல வர, சொல்லு. ராஜசேகர், நாளைக்கு காலையில நானும் வீட்டுல எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம். சரி, எதுக்குன்னு கேட்க மாட்டியா? சொல்லு, கேக்குற. ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம்னு பேசிருந்தோம் இல்லையா, அது சம்பந்தமா பேசி முடிவு செஞ்சிடலாம் ராஜசேகர். நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம். நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க சங்கவிய பொண்ணு பார்க்க வரோம். ராஜசேகர், ஹலோ, லைன்ல இருக்கியா? ஹலோ. இருக்க. நீ பதிலே சொல்லலையே. நாளைக்கு நாங்க வரோம். சரி, வாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் பா. பாட்டி, எப்படி இருக்கீங்க? பவிக்கண்ணு, எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியாடா? இருக்கேன் பாட்டி. என்ன பவித்ரா, குரலே ஒரு மாதிரியா இருக்கு. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். என் பேத்திய பத்தி எனக்கு தெரியாதா? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. ஒண்ணும் இல்ல பாட்டி, உங்களை பார்க்கணும் போல இருக்கு. மனசே சரியில்லை, கஷ்டமா இருக்கு பாட்டி. எனக்கு புரியுது பவித்ரா. என்னதான் அந்த வீட்டுல எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிட்டாலும் உன் மனசுல ஒரு வெறுமை இருக்கும். எல்லாரும் புது மனுஷங்க. கொஞ்ச நாள் அப்படிதாம்மா இருக்கும். ஒரு பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போறதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? ஒரு மரத்தை வேரோட புடுங்கி இன்னொரு இடத்துல நடுற மாதிரி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த வேரு செழிச்சு வளரணும். அதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துக்கத்தான் செய்யும் பவித்ரா. அந்த மரம் வேர் பிடிச்சிட்டா எல்லாருக்கும் நிழல் தரும். அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணு கல்யாணமாகி போறதும் கூட. ஆமா பாட்டி. இருக்கிற இடத்துல மனுஷங்களை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் தான் பவித்ரா. அது வரைக்கும் புயல், மழை, வெள்ளம்னு நிறைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். நீத அம்மா உன் மனசை விட்டுடாம உறுதியா இருக்கணும். புரியுது பாட்டி. இப்போ நீங்க சொன்னது எனக்கு தைரியமா இருக்கு. தாத்தா எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காரு. எப்பவும் உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. பவித்ரா இங்கதான் உட்காந்துருப்பா, இப்படிதான் பேசுவா அப்படின்னு உன்னை பத்தி தான் நினைச்சு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் தாத்தா கிட்ட அப்புறமா பேசுறேன் பாட்டி. சரி பவித்ரா, அவரை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருக்கணும். சரி பாட்டி, நான் நாளைக்கு பேசுறேன். சரிடா கண்ணு. சிட்டுமா.
என்னாச்சு? பவித்ரா, ஆதி என்னாச்சு? ஏன் உம்முன்னு இருக்க? ஒன்னும் இல்லடா. ஒன்னும் இல்லாம உம்முன்னு இருக்கிற ஒரே ஆள் நீ அதான் இருப்ப. தாத்தா பாட்டே ஞாபகம் வந்துருச்சு. அதான் இந்த கடவுள் இருக்கானே, கடவுள் ஞாபகத்தை நிறையாவும் மறதிய மைல்டாவும் வச்சுட்டான். டேய், என்னடா இன்னும் தூங்க போலையா? என்னாச்சு பவித்ரா? அண்ணே, பவித்ராக்கு அவங்க தாத்தா பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. ஏன் பவித்ரா, உனக்கு தாத்தா பாட்டியை பார்க்கணும் போல இருக்கா? ஆமாண்டா. என்னடா சரிதானே? அதேதான் நானும் நினைச்சேன். சரிதான். என்ன சரிதானே? என்ன பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? இப்பெல்லாம் ரெண்டு பேரும் அடிக்கடி எனக்கு தெரியாம ரகசியம் பேசிக்கிறீங்க. ஆமாமா, ரகசியம் தான். எனக்கு அண்ணன் ஒரு வேலை கொடுத்திருக்காரு, அதை நான் செய்ய போறேன். வரட்டா? ஏய் ஆதி, இவ்வளவு நேரம் நீ என் கூட தானே பேசிட்டு இருந்த. எப்ப வேலை கொடுத்தாரு? அதெல்லாம் உனக்கு புரியாது பவி. அதுக்கெல்லாம் தனி திறமையே வேணும். பாய். என்ன சொல்றான் இவன்? அவன் சரியாதான் சொல்றான். இப்ப நம்ம தூங்க போலாமா? சரி, நீங்க போங்க, நான் வரேன். என்னடி இவ்ளோ புடவைய கலைச்சு வச்சிருக்க? கட்ட போறது ஒரே ஒரு புடவை, எதுக்கு இப்படி புடவை கடையே போட்டு வச்சிருக்க? இதுல ஒன்னு செலக்ட் பண்ணணுமா? எதுமா நல்லா இருக்கும்? யோசிச்சு யோசிச்சு நான் டயர்ட் ஆயிட்டேமா. உன்னை புதுசாவா பாக்க போறாங்க. நீ எது கட்டினாலும் ஆதி உன்னை பீன் பேக்னு கிண்டல் பண்ண போறான். அவன் அப்படிதாம்மா சொல்லுவான். ஆனா இன்னைக்கு அவன் என்ன பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது. தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அம்மா, புதுசா பாக்குற மாதிரி பாக்காதீங்க. புடவையில எது நல்லா இருக்குன்னு பாக்காதீங்க. எனக்கு எது நல்லா இருக்குன்னு பாக்கணும். ஏய், அப்படிதாண்டி பாக்குறேன். ஒரு நிமிஷம். இந்த கலர் நல்லா இருக்கு. இந்தா, இது உனக்கு நல்லா இருக்கும். இதுவா? இந்த புடவை ஆதி கண்ணுக்கு நல்லா இருக்குமா? அப்படி ஒரு புடவைய செலக்ட் பண்ணுமா? அவன் புடவையில என்ன பார்த்த உடனே அப்படியே அசந்து போயிடணும். ஐயோ, என்னால முடியலம்மா தாயே. எத்தனை நாளா நான் புடவை கட்டுறேன், எனக்கே நீ கிளாஸ் எடுக்கிற. நீ ஒண்ணு பண்றியா? ஆதிய கூட்டிட்டு வந்து கேளு. போமா, நீ எல்லாம் புடவை கட்டணுமேனு கட்டுற. உன் புருஷன் முன்னாடி அழகா இருக்கணும்னு கட்டியிருக்கியா? கட்டி பாரு, நான் சொல்றது அப்ப உனக்கு புரியும். நேருண்டி எல்லாம் நாளைக்கு கல்யாணமாக போறவெல்லாம் என்னைக்கோ கல்யாணம் ஆன எனக்கு அட்வைஸ் பண்றா. நீ புடவைய கட்டு, இல்ல நைட்டியோட வந்து நில்லு. என்ன ஆள விடு. இந்த நீ பாரு. ஐயோ,
முதல்ல சங்கவிக்கு பூ வாங்கணும், பொண்ணு பார்க்க போறோம்ல, அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு போகணும். சரியா? சரி சீதாம்மா. ஆதி, என்னடா ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சீதம்மா, எனக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் அவசியமா? என்ன ஆச்சு ஆதி? ஏன் இப்ப திடீர்னு உனக்கு இப்படி எல்லாம் தோணுது? நீங்களே சொல்லுங்க சீதாம்மா. ராஜசேகர் அங்கிள் நினைக்கிறது கரெக்ட் தானே? எனக்குன்னு ஒரு வேலை கிடையாது. அப்பா சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டுல ஒரு உதவாக்குறையா தானே இருக்கேன். ஆதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல பவித்ரா, அண்ணா மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பு இல்ல. செல்ல பையனாவே வளர்ந்துட்டேன். இதுல எனக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? சீதாம்மா, இது வேணாம் சீதாம்மா. ஆதி, கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பொறுப்பும் தானா வந்துரும். அப்படி இல்ல பவி, அப்பா கூட என்ன நம்புறது இல்ல. எந்த தைரியத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? இவ்வளவுதானடா? நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன். உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் ஊருக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு வழியை யோசிக்காமையா இருப்பாங்க? நீ ஏண்டா இப்படியெல்லாம் யோசிக்கிற? சீதம்மா, நான் இதுவரைக்கும் இப்படி எல்லாம் யோசிச்சது இல்ல. அண்ணா இருக்கான், அப்பா இருக்காரு, எது வேணாலும் செஞ்சுக்கலாம், பாத்துக்கலான்னு தான் நான் இதுவரைக்கும் இருந்துட்டேன். இப்ப கல்யாணம்னு சொன்னதும் தான் இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது. கல்யாணங்கிறது விளையாட்டு இல்லல்ல. பாத்தியா ஆதி, நீ இவ்ளோ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. விளையாட்டு புள்ளையா இருந்த, இப்ப கல்யாணம்னு சொன்னதும் எவ்வளவு பொறுப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? எது தெரிஞ்சிருந்தா முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நாங்க கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். சும்மா இரு பவித்ரா, எனக்கு ஆல்ரெடி ஒரே குழப்பமா இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆதி. இங்க பாரு, உங்க அண்ணன் கல்யாணத்தை நீ எப்படி முன்ன நின்னு நல்லபடியா நடத்தி வச்ச, அந்த பொறுப்பெல்லாம் உனக்கு இருக்கு ஆதி. உன்னால குடும்பத்தையும் கம்பெனியையும் நிர்வகிக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு உனக்கு வரல. அதுக்காக உன்னால முடியாதுன்னு ஆயிடுமா என்ன? எப்படி இருக்கோன்னு நினைக்காம எப்படி இருக்க போறோன்னு நினை. சரியா? சரிங்க சீதாம்மா. ஆதி, என்னங்க, தாமோதர அண்ணன் வீட்ல இருந்து எப்ப வராங்க? அவங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணணும்? என்னங்க, இன்னைக்கு சங்கவிய பொண்ணு பார்க்க வராங்க. நாம ரெடியா இருக்க வேண்டாமா? நீங்க என்ன பதில் கூட சொல்லாம சும்மா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்ப பேப்பர் படிக்கிறதா முக்கியமா? ஆமா, வராங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வராங்கன்னா வரட்டும், வந்துட்டு போகட்டும். அவங்க பொண்ணு பார்க்க தானே வராங்க, நிச்சயமா பண்ண போறாங்க. பொண்ணு மட்டும் பாக்குறதுக்கு சங்கவி என்ன அவங்களுக்கு தெரியாத பொண்ணா? இதுக்கு முன்னாடி அவங்க சங்கவிய பார்த்ததே இல்லையா? சம்பிரதாயத்துக்கு தானங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க வர்றது கிட்டத்தட்ட நிச்சயம் பண்ற மாதிரி தானங்க. நிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க வராங்க. ஏன் தெரியாத மாதிரி பேசுறீங்க? இங்க பாரு ராதா, அவங்க வரேன்னு சொன்னாங்க. வர்றவங்களா வராதீங்கன்னு சொல்ல முடியுமா?
அதான் வாங்கன்னு சொன்னேன். வந்தாங்கன்னா உட்காருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. அதை வச்சு நிச்சயம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னால கோட்டை கட்டாத. அப்புறம் மொத்தமா கவுந்துர போகுது. ஏங்க, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேட்க போற? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஆமா, எனக்கு இஷ்டம் இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமா, எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்ல. சங்கமிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனா? ஒருவேளை நான் நினைக்கிறதுக்கு எதிராக நிச்சயமோ கல்யாணமோ நடக்கிறதா இருந்தா அதை தடுத்து நிறுத்தவும் செய்வேன். நீங்க இப்படி நினைக்கிறது நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு நல்லதுதானா? எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். சில நேரம் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க தேவையில்லை. அப்ப நானும் சங்கவியும் அடுத்தவங்களா? அப்படி நினைக்கிற அளவுக்கு போயிடாதீங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. ஆமா, நடக்காது. நான் வெளியே கிளம்புறேன். நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நீயே வந்தவங்களை பேசி அனுப்பிடு. ஐயோ இருங்க, அவங்க வரும்போது ஒரு அப்பாவா நீங்க இங்க இருக்க வேண்டாமா? எனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நான் வரேன்.